வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது மிகவும் முக்கியமான ஜோதிட குறிப்பு. இதை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் நேர்மையானவர், நம்பிக்கையானவர், எதையும் சொல் வாக்கை காப்பாற்றக்கூடியவர் என்று சொல்லிவிடலாம். அதேபோல் ஒரு சில ஜாதகத்தை பார்த்தவுடன் ஒரு வாயிலிருந்து வருவதெல்லாம் பொய் என சொல்லிவிடலாம். அவரை நேரில் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஜாதகத்தை பார்த்து சொல்லிவிடலாம். அந்த நேர்மையானவர் ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை முதலிலும், அந்த வாயை திறந்தால் பொய்யாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அவரின் ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதனை நான் இப்போது பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருந்தாலும் சரி, அல்லது குரு பகவானுக்கு 5ஆம் வீட்டில், குரு பகவானுக்கு 9ஆம் வீட்டில் சூரியன் இருந்தாலும் சரி, அல்லது சூரிய பகவானுக்கு 5ஆம் வீட்டில், சூரிய பகவானுக்கு 9ஆம் வீட்டில் குரு இருந்தாலும் சரி, இந்த ஜாதகர்கள் மிகவும் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், மனச்சாட்சி கட்டப்பட்டவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள். ஆனால் இதே அமைப்பில் இருக்கும் குரு வலுவாக இருக்கும், குருவோடு சூரியன் இருப்பார், அல்லது குரு வலுவாக இருப்பார், அவருக்கு 5ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பார். ஆனால் அந்த ஜாதகர்கள் எதை பேசினாலும் பொய்யாக இருக்கும். என்னடா ஜாதகத்தில் இப்படி விதிகள் இருக்கின்றனவே, ஆனால் இவர் அதற்கு நேர் எதிராக இருக்கிறாரே என்று நினைப்போம். ஆனால் அதில் ஒரு மாற்றம் இருக்கும். அந்த வலுவான குரு வக்கரமாக இருப்பார். இல்லை என்றால் அந்த குருவிற்கு ஈடு கொடுத்தார்கள் அல்லவா, அந்த கிரகங்கள் நீசமாக இருக்கும். அல்லது சூரியன் இருக்கும் அந்த வீட்டிற்கு அதிபதி நீசமாக இருப்பார். அப்படி இருந்தால் அந்த ஜாதகர்கள் வாயில் வந்ததெல்லாம் பொய்யாக இருக்கும். அதனால் இதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.